என்ன தமிழழகா, மழையால ஸ்கூல் லீவு? ஆமா, காலையில கிளம்பி போகும்போது மழைனால ஸ்கூல் லீவுன்னு சொன்னாங்க. அதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா அந்த பக்கமும் மலை. மழை பெஞ்சா சுத்தியும் தாண்டா பெய்யும். ஓ இப்ப அப்படி பெய்ய ஆரம்பிச்சா? இந்த மழைக்கு ஒரு தத்துவம் சொல்லுப்பா. மழை அடிச்சு ஊத்துது. இதுல உங்களுக்கு தத்துவமா? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் தமிழழகன் தத்துவத்துக்கு வெயிட்டிங். In the rain, I am singing in the rain. I want more in the rain. I want more. நாமும் குடையும் ஒண்ணுதான். நாம் தேவை என்றால் தலைக்கு மேல் தூக்கி பிடிப்பார்கள், இல்லை என்றால் ஓரமா தூக்கி போட்டுருவார்கள். கொடையில வாடு கொடை கொடைச்சியாடா, உன்னை நம்பி வந்தடா, இப்படி அநியாயமா தண்ணியில நனைய விட்டியாடா. குடை மழையை நிறுத்தாது, ஆனா நம்மை நனையாம தடுக்கும். அதுபோல தைரியம் பிரச்சனையை தீர்க்காது, ஆனா அதை எதிர்த்து போராட உதவும். மழை வருவது விதி, அது இயற்கையின் கையில் இருக்கிறது. ஆனால் குடை பிடிப்பது முயற்சி, அது நம் கையில் தான் உள்ளது. அத்தா ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்க. ஒரு ஸ்மால் மணிக்கு இப்படி ஒதுங்கி உட்கார்ந்திருக்கீங்களே, வாங்க கொடையில போயிரலாம். மலையில என்னடா ஸ்மால், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ்? என் பிரச்சனைக்கு நான் உட்கார்ந்திருக்கேன், போயேன்டா. வெயில் காலத்தில் சூரியனை திட்டுபவர்கள் தான் மழை காலத்தில் விரும்பி அழைக்கிறார்கள். இன்று உன்னை வெறுப்பவர்கள் நாளை உன்னிடத்தில் வருவார்கள், காத்திருங்கள். என்ன வெயில், என்ன வெயில்! 110 டிகிரி ஆமியா. 110 டிகிரி அடிச்சா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது? ஒரு மழை தண்ணி பெஞ்சாவில வாழ முடியும்? எங்க பார்த்தாலும் மழை, எங்க பார்த்தாலும் தண்ணி. ஒரு கால் வைக்க முடியல, செருப்புக்குள்ளேதான் தண்ணி. துவைச்சு போட்ட துணி காய மாட்டேங்குது. சில நேரங்களில் மழைக்கு ஒதுங்கி நிற்பதை போல சிலரிடம் நாம் ஒதுங்கி இருப்பதே சிறந்தது. புயல் வாரத கூட தாங்கிக்கலாம், ஆனா அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க பாருங்க. ஐயோ நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா.